தேர்தலில் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு செய்வது, ஒரு சிலருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, இன்னும் சில பேருக்கு நீ அச்சுறுத்தலான்ற தைரியத்தை கொடுக்கிறது. இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு சொன்னா அதை யார் கொடுக்க முடியும்னா இந்திய அரசு தான் கொடுக்க முடியும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. பாஸ்போர்ட் யார் கொடுக்க முடியும்? அரசின் ஒரு கொள்கையை எதிர்த்து மக்கள் நடத்துற போராட்டம் இருக்குல்ல, அது இந்தியாவிற்கு எதிரான போராட்டம் அல்ல. இந்தியாவை காப்பதற்காக இந்திய மக்கள் நடத்துற போராட்டம். அவனுக்கு சோறு கொடு, அடைக்கலம் கொடு, அவனுக்கு தேவையான உரிமைகளை கொடுன்னு சொல்லிதான் வள்ளுவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக குடியுரிமையை பற்றி பேசுகிறார். அப்ப வங்க மக்களுடைய ஒற்றுமை பிரிட்டிஷ்காரர்கள் நினைத்தால் கூட வங்க மக்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் பிரிக்க முடியாத அளவிற்கு மக்கள் ஒன்றுபட்டு நடத்திய மகத்தான போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதி. வலதுசாரிகளால் நியாயமாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஆனா சூழ்ச்சி செய்து அவங்க என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறாங்க. அவர்கள் தங்களை தாங்களே இந்த இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் என்று நினைத்துக் கொள்ளும் வரை நம்மால் இவர்களை ஆட்சி செய்ய முடியாது. டயலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமது சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். சார் வணக்கம். சிஏ சட்டத்தை ஏன் ரொம்ப அவசரமாக மோடி கொண்டு வர்றாரு? பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு ஆட்சி அமைகின்ற போது அது எப்பவுமே இந்திய அரசமைப்பு சட்டத்தை மதித்து இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய விழுமியங்களை உயர்த்தி பிடிப்பதற்காக அவர்கள் என்றைக்குமே செயல்பட்டது கிடையாது. அவர்கள் ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய தத்துவத்தை முன்னெடுத்து செல்வதுதான் அவர்களுடைய பிரதான பணியாக கருதுகிறார்கள். இப்போ இந்திய அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு குடியுரிமை கொடுப்பது என்று சொன்னால் அதை எந்த அடிப்படையில் தீர்மானிக்கணும்னு சில வரைமுறைகள் இருக்கு. எந்த காலத்திலையும் மதத்தின் அடிப்படையில் ஒரு குடியுரிமையை தீர்மானிக்கிறது அப்படின்றது இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நடக்காத ஒன்று. அதை இந்திய அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளலை. ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக குடிமக்களுக்கு அவர்கள் எந்த மதத்தையும் பின்பற்றக்கூடிய உரிமையை கொடுக்குது. அப்போ அரசுக்கு மதம் கிடையாது, ஆனால் இந்தியாவில் வாழ்கிற மக்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்படுது. உலகத்தில் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு குடியுரிமை போகிறாங்கன்னா மதத்தின் அடிப்படையில் யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. ஒன்று மனிதாபிமானத்தின் அடிப்படையில் இருக்கலாம், அல்லது பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கலாமே தவிர மதம் ஒரு காரணமாக இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் நவீன ஜனநாயகத்தில் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. திரு வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் ஆட்சி இருந்தபோது திரு எல்கே அத்வானி அவர்கள் 2003 மே மாதத்தில் கொண்டு வந்த திருத்த சட்டத்தை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும். அதிலிருந்து தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் நேஷ்னல் ரிஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ், என்ஆர்சி கொண்டு வருவதற்கான சட்ட திருத்தம். இப்போ என்ஆர்சின்னு ஒன்று கொண்டு வரணும், எல்லா குடிமக்களையும் பதிவேட்டில் பதிவு பண்ண வைக்கணும். அப்போ பதிவில் இல்லாதவர்கள் யார் ஆவாங்கன்னு கேட்டால் இந்திய குடிமக்களாக இருக்க மாட்டாங்க என்பது தான் அதற்கு பொருள். அப்போ அதற்கு என்று ஒரு ஆணையத்தை உருவாக்கணும். குடிமக்கள் பதிவேட்டை பராமரிப்பதற்காக ஒரு ஆணையத்தை உருவாக்கணும். அப்படின்னா அந்த ஆணையம் மாவட்ட அளவில் நிர்வாகம் இருக்கும். அப்போ மாவட்ட அளவில் இருந்து அந்த நிர்வாகம் மாநில அளவு, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகம் யாரையெல்லாம் குடிமக்கள் என்று சொல்கிறதோ அவர்கள் தான் குடிமக்களாக இருக்க முடியுமே தவிர யாரையெல்லாம் குடிமக்களாக ஏற்றுக்கொள்ள இயலாது, ஆவணங்கள் இல்லைன்னு சொன்னால் அவர்கள்லாம் அந்த ரிஜிஸ்ட்ரியில் வரமாட்டாங்க. என்ஆர்சின்றது ஒரு மிகப்பெரிய பேராபத்து. அந்த பேராபத்து பிரிவு 14A நுழைக்கப்பட்ட உடனே 2003 அந்த பேராபத்து உள்ளே வந்துருச்சு. இப்போ 1955 குடியுரிமை சட்டம் 2003 திருத்தப்பட்ட போது இந்த பேராபத்து அதற்குள்ளே வந்துட்டுது. இப்போ 2019 அவங்க இன்னொரு திருத்த சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுதான் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019, 2019. அந்த திருத்த சட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, குடியுரிமை வழங்கும் போது ஒரு 3 நாடுகளுடைய பெயரை சொல்றீங்க. இந்தியாவிற்கு இருக்க அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய, அருகில் இருக்கக்கூடிய, இந்தியாவினுடைய எல்லைகளை ஒட்டி இருக்கக்கூடிய, அதாவது பொது எல்லை, அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு பொதுவான காமன் பவுண்டரி இருக்கிற அந்த நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியவங்கன்னு ஒரு 3 நாட்டு பேரை சொல்றீங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ். ஏன் நேபாளை விட்டுட்டீங்க? ஏன் மயன்மாரை விட்டுடுறீங்க? நீங்கள் கூட இலங்கையை ஏன் விட்டுட்டீங்க? அண்டை நாடுகள் அப்படின்னு எடுத்துகிட்டு போது 3 நாடுகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஏன் மற்ற நாடுகளை நீங்கள் விட்டுட்டீங்க? ரெண்டாவது,
ஒரு பாதிப்புக்குள்ளாகி வர்றாங்க. ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் நீங்கள் சொன்னால் கூட, மத ரீதியாக அவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகி வர்றாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட, அந்த இடத்துல இருக்கிற ரோஹிங்காஸோ அகமதியாஸோ அவர்கள் மத ரீதியாக பாதிக்கப்பட்டால் அவர்களை பற்றி நீங்கள் எதுவும் சொல்லாமல் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சில மதங்களை மட்டும் சொல்லி இந்த மதங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இங்கே குடியுரிமை கொடுக்குறீங்கன்னு சொன்னால், அப்போ அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கக்கூடிய சமத்துவ கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிறது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா இல்லீகல் இமிகிரண்ட்னே வச்சுக்கோங்க, சட்டத்திற்கு புறம்பாக இந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க, எந்த விதமான ஆவணம் அவங்கக்கிட்ட இல்லை, ஆனால் இந்த நாட்டில் நான் பிறந்துட்டேன், இது யார் குற்றம்னு கேட்குறேன். அப்போ நான் யார்? இந்த நாடு என்னை சொந்தம் கொண்டாடாதா? எங்கள் அப்பா அம்மா இல்லீகல் இமிகிரண்ட்டாக வந்திருக்கலாம், அதனால் என்னை பழிவாங்க வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது? எங்கள் அப்பா அம்மா இன்னொரு நாட்டிலிருந்து இங்கே வந்தாங்க, ஆனால் அவங்க எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றி இருக்கலாம், ஆனால் எனக்குன்னு சுய புத்தின்னு ஒன்று இருக்காதா? எங்கள் அப்பா அம்மா என்ன மதத்தை பின்பற்றினார்களோ அந்த மதத்தை தான் நான் பின்பற்றணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாதுல்ல. என் மதம் எப்போ வேணாலும் மாறலாம் இல்லை. இப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில், நான் வந்து பிறக்கும் பொழுது ஒரு பாலினமாக இருந்திருக்கலாம், நான் வளரும் பொழுது நான் வந்து மாற்று பாலினமாக நான் மாறி இருக்கலாம், டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்கிறோம், மாற்று பாலினத்தவர்னு சொல்கிறோம், என்னை எங்கள் அப்பா அம்மா வந்து கைவிட்டிருக்கலாம். அப்போ மதத்தின் அடிப்படை, மத நம்பிக்கையில் கூட சில மதங்களில் இந்த மாற்று பாலினத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அப்போ நான் யாரு? நான் அந்த மதத்தை நம்புகின்றேன், அந்த மத வேதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்ன வந்து மாற்று பாலினம் என்பதனால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னும் நான் அந்த மதத்தில் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன எப்படி நீங்க மதிப்பிடுவீங்க? இந்த சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு விதிகளை வந்து அறிவிக்கணும், அரசு இதழில் அதை வந்து வெளியிடணும். எப்போ அரசு இதழில் வெளியிடுறாங்களோ அப்போ தான் வந்து அது நடைமுறைக்கு வரும். இப்போ 2019 தொடங்கி 2024 வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்றது தான் கேள்வி. கடுமையான எதிர்ப்புக்கு இடையில தான் நீங்கள் அந்த சட்டத்தை வந்து, அது ஒரு பொது விவாதம் என்று ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிட்டு பப்ளிக் ஒப்பீனியன்லாம் கால் ஃபார் பண்ணி ஒரு பொதுமக்களுடைய கருத்தை எல்லாம் கேட்டு அதையெல்லாம் தொகுத்து ஸ்டாண்டிங் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் பேர்லாம் நிலைக்குழுவுக்கு சென்று நிலைக்குழு அப்படி ஒரு பொது விசாரணை எதுவுமே நடத்தலை. இவ்வளவு அவசரமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு அந்த சட்ட திருத்தத்துக்கு உண்டான விதிகளை அப்போ நீங்கள் கொண்டு வராமல் நீங்கள் ஒரு 5 ஆண்டு கழித்து கொண்டு வர்றீங்க. திரும்பவும் எப்போ கொண்டு வர்றீங்கன்னா திரும்பவும் தேர்தலுக்கு முன்பாக. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நல்லது செய்வது அல்ல, தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஆதாயத்தை தேடுவதற்கு ஒரு ஒரு மிக கேவலமான ஒரு நிலைப்பாடு அவர்களுடைய நிலைப்பாடு. இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு செய்வது, ஒரு சிலருக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, இன்னும் சில பேருக்கு வந்து நீ அச்சுறுத்தலான்ற தைரியத்தை கொடுக்கிறது, அப்போ ஒரு பிளவை ஏற்படுத்தி அந்த பிளவுக்கு இடையில் ஒரு ஆதாயத்தை தேடக்கூடிய மிக மோசமான ஒரு நடவடிக்கை தான் தேர்தலை முன்னிட்டு தேர்தலுக்கு முன்பாக அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விதிகள் குறித்த அரசிதழ். மத அடிப்படையில் வந்து பிளவுபடுத்துவது மட்டும்தான் அதோட நோக்கமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? புத்தர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வைக்கிறாரு, போர் இல்லாத உலகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார், சமாதானமான உலகம், அன்பான உலகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். புத்தர் இன்னொன்று என்ன சொன்னாருன்னா, இங்கே இருக்கிற சிக்கல்களுக்கெல்லாம் இங்கே தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஒரு பொது உடைமை சமூகத்தை நோக்கி மக்களை இழுத்து வரக்கூடிய அப்படியான ஒரு சமூகம் கட்டமைப்பதற்கான வாய்ப்பை வந்து புத்தர் வந்து இந்த மண்ணில் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னாடியே விதைக்கிறார். நீங்கள் தமிழ்நாட்டில் திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் கூட பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்றார். இப்போ இந்த வள்ளுவர் கூட குடியுரிமையை பற்றி பேசும்போது வள்ளுவர் ஒரு குறள்ல என்ன சொல்றாருன்னா, ஒருத்தன் பசியோடு தவிச்சிட்டு வர்றான்னா அவனுக்கு நீ வந்து சோறு கொடுத்து அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் ஒரு சிறந்த அரசாக இருக்க முடியும்ன்றார். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருத்த வந்துட்டான்னா அவனுக்கு நீ அடைக்கலம் கொடுக்கணும்ன்றார். எந்த காரணத்துக்கு வேணாலும் வந்துட்டு போறான், அவனுக்கு சோறு கொடு, அடைக்கலம் கொடு, அவனுக்கு தேவையான உரிமைகளை கொடுன்னு சொல்லி தான் வள்ளுவர் வந்து ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்து குடியுரிமையை பற்றி பேசுகிறார். ஆக இந்த மண்ணில் இயல்பாகவே ஒரு ஜனநாயக பண்பு என்பது இருக்கு. அப்ப இந்த மக்கள் எதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மதத்தின் அடிப்படையில் ஒரு அதிதீவிர கருத்தை வைத்துக் கொண்டால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அம்பேத்கர் 1948 இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய வரைவு டிராஃப்டை அறிமுகப்படுத்தி பேசும் பொழுது பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கிறார். ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். என்ன சொல்றாருன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களே, அதோடைய முக்கியத்துவத்தை நீங்கள் எப்போ உணர்வீங்க
அப்படின்னு சொல்ற இடத்துல அவர் என்ன சொல்றாரு, இஃப் த ரைட் கான்ட்ரிபியூட் டு கேப்சர் பவர்ன்றார். வலதுசாரிகள் கான்ட்ரிவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. கேப்சர்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு எலெக்டட்ன்ற வார்த்தை இருக்கு, கம் டு பவர்ன்ற வார்த்தை இருக்கு. இப்படி எத்தனை வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வந்து கான்ட்ரிவ்ன்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கான சொல்கான பொருளை நீங்க பார்க்க போனீங்கன்னா சூழ்ச்சியின் மூலமாகன்னு பொருள். ஆக அண்ணல் அம்பேத்கருக்கு மிக தெளிவாக என்ன தெரியுதுன்னு கேட்டா, இந்த இந்திய மண்ணில் ஆழ பதிந்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயக பண்பு என்பது நிச்சயமாக அதிதீவிர வலதுசாரி கருத்து இருப்பவர்களை என்றைக்குமே ஏற்காது. ஒரு நியாயமாக ஜனநாயக முறைப்படி ஒரு தேர்தலை நீங்கள் நடத்தினால் வலதுசாரி கருத்து கொண்டவர்கள், அதிதீவிர வலதுசாரி கருத்து கொண்டவர்கள், ஒரு மதம்தான் இந்த நாட்டின் மதம், ஒரு மதத்தின் அடிப்படையில் தான் ஒரு அரசு இயங்கும், இந்த அரசு ஒரு மதத்தோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் என்று யார் சொன்னாலும் பெரும்பகுதி இந்திய மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள் என்று அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றாக தெரிந்திருப்பதனால தான் வலதுசாரிகளால் நியாயமாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. ஆனால் சூழ்ச்சி செய்து அவங்க என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து நமக்கு கொடுக்கிறார். இந்திய விடுதலை போராட்டத்தில் 1857 மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. கிழக்கிந்திய கம்பெனி தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வலு செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவில் இருக்கிற மக்கள், உழைக்கின்ற மக்கள், அது விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அங்கங்க இருந்த ஜமீன்தார்களை எதிர்த்த போராட்டமாக அது வெடித்திருக்கு. மன்னர்கள் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்திருக்காங்க. இப்படி பல காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கிற மக்கள் எங்களுக்கான விடுதலை என்கின்ற அடிப்படையில் ஒன்று திரண்ட ஒரு 1857 போராட்டம். ராணி லக்ஷ்மிபாய், ஜான்சியினுடைய அரசர்கள் இந்தியாவிற்கென்று ஒரு சக்கரவர்த்தியை அறிவிக்கிறார்கள். பகதூர் ஷா ஜஃபார் முகலாய மன்னனை, டெல்லியில் இருந்த முகலாய மன்னனை, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வலுவான அக்பர் போன்ற ஒரு வலுவான ஒரு மன்னர் கூட கிடையாது. அப்ப போர் யாருக்கும் இந்தியாவுடைய சக்கரவர்த்தியாக அறிவிக்கப்பட்ட பகதூர் ஷா, இரண்டாம் பகதூர் ஷாக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும், பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையிலான போர். இது பிரிட்டிஷ் வெற்றி பெற்றுட்டாங்க. குவீன் விக்டோரியாவோட பிரகடனம் கொடுக்கப்படுது. இந்தியாவில் நேரடியாக இங்கிலாந்து அரசின் கீழ் வருகிறது. இந்த பிரகடனத்தை கொடுத்துட்டு வெற்றியை தானே கொண்டாடணும். ஆனால் அவங்க ஆய்வு செய்கிறாங்க. இவ்வளவு பலவீனமான இந்தியர்கள், எந்த விதமான போர்க்கருவியும் இல்லாமல், ஒரு ஒருங்கிணைந்த தலைமை இல்லாமல், ஒரு மிகப்பெரிய இராணுவ படை எதுவுமே இல்லாமல் எல்லாம் வைத்திருந்த நம்மை எதிர்க்க முடியும்ன்ற துணிச்சல் இவங்களுக்கு வந்திருக்குன்னா எந்த அடிப்படையில் வந்ததுன்னு ஆய்வு செய்கிறாங்க. அவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னா, இவர்கள் எல்லோரும் மண்ணின் மைந்தர்கள்னு பார்க்கறாங்க. தங்களை இந்தியர்கள் என்று கருதி கொள்கிறார்கள். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை அந்நிய அரசு என்று பார்க்கிறார்கள். எனவே நம்மை அந்நியர்கள் என்று அவர்கள் பார்க்கின்ற வரை, அவர்கள் தங்களை தாங்களே இந்த இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் என்று நினைத்துக் கொள்ளும் வரை நம்மால் இவர்களை ஆட்சி செய்ய முடியாது. எனவே இவர்களை இந்தியர்கள் என்று அடையாளப்படுத்தாமல், இவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்ற உணர்விலிருந்து இவர்களை விலக்கி, இவர்களை வெவ்வேறு மதம் சார்ந்தவர்கள் என்று நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். அப்போ 1858 இருந்து ஒரு 10 ஆண்டு காலமாக அவன் மண்டையை போட்டு நிறைய விஷயங்களை சிந்திச்சு 1905 தான் அவன் கொண்டு வர்றான் வங்க பிரிவினையை. 1905 எங்க முஸ்லீம் லீக் இருந்தது? இந்தியாவை 2 கூறாக போட்டு எனக்கு ஒரு தனி நாடு கொடுன்னு இஸ்லாமியர்களும் கேட்கல, இந்துக்களும் கேட்கல, யாரும் கேட்கலையே. அப்போ இந்த 2 நாடு என்ற தத்துவத்தை விதைத்தது யார்? விதைத்தது பிரிட்டிஷ்காரன். அப்ப பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து முதல்ல உங்களுக்கு ஸ்வதேசி இயக்கம்னு சொல்றமே, அந்த ஸ்வதேசி இயக்கம் பிறந்தது பெங்கால்ல, வங்கத்துல. பிரிட்டிஷ் பொருட்களை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்ற குரல் எழுந்தது வங்கத்துல. நாங்கள் வங்காளிகள் தானே தவிர எங்களை மதத்தின் பேரில் கூறு போடாதே என்று வங்க மக்கள் எழுந்து நின்றார்கள். 1911 பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் என்ன செய்ய வேண்டியதாச்சு? வங்க பிரிவினையை திரும்ப பெற வேண்டியதாச்சு. அப்ப வங்க மக்களுடைய ஒற்றுமை, பிரிட்டிஷ்காரர்கள் நினைத்தால் கூட வங்க மக்களை இந்துக்கள் என்றும் முஸ்லிம்கள் என்றும் பிரிக்க முடியாத அளவிற்கு மக்கள் ஒன்றுபட்டு நடத்திய மகத்தான போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதி. அப்போ அந்த வங்கத்து மக்கள் எதை பார்க்கல? இஸ்லாமியர்கள் என்றும் பார்க்கல, இந்துக்கள் என்றும் பார்க்கல.
அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்துக்களாக இருந்தால் இந்து சாமியை கும்பிடலாம், அவர்கள் இஸ்லாமியர்களா இருந்தா இஸ்லாமிய சாமியை கும்பிடலாம், அவங்கவுங்க விருப்பப்படி கும்பிடலாம். இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த விதிகள் 2019 நீங்க கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த குடியுரிமை சட்ட திருத்த விதிகள் என்பது மக்களை மத ரீதியாக கூறு போடுகிறது. ஆக எதற்காக இதை செய்கிறார்கள்? இன்றைக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு இருந்த அதே பயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. இந்த தத்துவம் இங்க செல்லாது, இந்த தத்துவம் செல்லாது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்லா தெரியும். எனவே பிரிட்டிஷ்காரர்கள் கையாண்ட அதே சூழ்ச்சி, பிரித்தாளும் சூழ்ச்சி, தன் ஆட்சியை தக்க வைப்பதற்கு திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் பிரிட்டிஷுடைய சூழ்ச்சியை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஹிட்லர் ஜெர்மனியில் என்ன செய்தார் என்று ஹிட்லரிடமிருந்து பாடம் படித்திருக்கிறார்கள். இத்தாலியில் முசோலினி என்ன செய்தார்? பாசிசமும் நாசிசமும் வேறு உண்டுவதற்கு என்னெல்லாம் செய்தார்களோ அத்தகைய ஒரு இனவெறியை இந்தியாவில் வேரூன்ற செய்வதற்கான சூழ்ச்சியை நிறைந்ததாக குடியுரிமை தருவதை பயன்படுத்துகிறார்கள். குடியுரிமை வழங்கும் பட்டியலில் தமிழர்களையும் உள்ளடக்க இவ்வளோ மறுக்கிறாங்க. பொதுவாகவே தமிழ் சமூகம் கேள்வி எழுப்புற சமூகம். நீங்க சிலப்பதிகாரத்தில் கண்ணகி எழுப்புற கேள்வி இருக்கு இல்லைங்களா, அது மிக முக்கியமான கேள்வி. தேரா மன்னா அப்படின்னு கேட்குற கேள்வி என்ன சாதாரண கேள்வியா என்பதுதான். இங்கே மக்களை யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஒடுக்க பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்கள் வீறு கொண்ட போராட்டம் நடத்துவது அப்படின்றது இந்த மண்ணில் இருக்கிற மரபு. எனவே பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பாகவே தமிழர்கள் என்றால் ஒரு காழ்ப்புணர்வு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா இயற்கை சுற்றுச்சூழல் பாதிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், அல்லது மாணவர்களை உயர்கல்விக்கு செல்ல விடாமல் தடுக்கின்ற தேர்வு முறைகளாக இருக்கலாம். இப்படி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் முதல் குரல் எங்கே இருக்குன்னா கண்ணகியின் பூமியான தமிழ்நாட்டிலிருந்து தான் அது எழுது. ஆக இந்த தமிழர்கள் பிழைப்புக்காக பல நாடுகளுக்கு போனாங்க. அப்படித்தான் அந்த உறவுகள் எல்லாம் இலங்கையிலும் இருக்கிறாங்க. அப்போ இலங்கையில் இருக்கிற உறவுகள், இப்போ ஆறுமுக நாவலர் இருக்கிறாரு. ஆறுமுக நாவலர் யாரு? சைவ சித்தாந்தத்தை உயர்த்தி பிடிச்சவர் தானே. இப்போ ஆறுமுக நாவலருடைய பேர பிள்ளைகள்லாம் எங்கே இருப்பாங்க? யாழ்ப்பாணத்தை ஆறுமுக நாவலருடைய பேர பிள்ளைகள் எங்கே இருப்பாங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ சைவ மதத்தை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு மக்கள் அங்கே வாழ்கிறாங்க. இங்கிருந்து போன தமிழர்களில் பல பேர் இஸ்லாமியத்தை பின்பற்றக்கூடிய தமிழர்களும் அங்கே போயிருக்கிறாங்க. இப்படி பல தமிழ் பேசுகிற மக்கள், பல மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இவங்கெல்லாம் இலங்கையில் போய் குடியேறி இருந்தாங்க. பல்வேறு காரணங்களுக்காக, வேலைக்காக போயிருக்கலாம், இன்னும் பல காரணங்களுக்காக போயிருக்கலாம். இப்போ தன் சொந்தங்களோடு மீண்டும் இணையணும்னு பார்க்கலாம். ஏன் 3 தலைமுறை கழித்து 4 தலைமுறை கழித்து என் சொந்தத்தோட நான் இணையக்கூடாதா? என் தாத்தாவோட அப்பா இருந்த இடத்துக்கு நான் திரும்பி போகணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? ஆக இவர்கள் தமிழர்களை வஞ்சிக்கின்ற, தொடர்ந்து வஞ்சிக்கின்ற, பல வகையில் வஞ்சிக்குது. அந்த வஞ்சனையில் ஒரு வஞ்சனை தான் இன்றைக்கு இலங்கையில் இவ்வளோ பெரிய சிக்கல் இருந்து இவ்வளோ பேர் அகதிகளாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்து கூட அவர்களுடைய குடியுரிமையை பற்றி அக்கறைப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் அவர்கள் அக்கறைப்படலை. அக்கறைப்படாததற்கு முக்கிய காரணம் தமிழர்கள் ஒரு ஜனநாயகவாதிகள். அவங்க சுய சிந்தனை கொண்டவர்கள், சுயமரியாதையை விரும்பக்கூடியவர்கள். அவரை அடக்கி ஆள முடியாது. எனவே அவரை அடக்கி ஆளணும்னா அவர்கள் மத்தியில் கூட வெவ்வேறு சூழ்ச்சியை நாம் செய்தாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இலங்கையிலிருந்து வரக்கூடிய அகதிகளை இந்த பட்டியலிருந்து அவங்க விட்டிருக்கிறாங்க. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை, சிஏ தடுக்க முடியாதுன்னு அமித்ஷா திட்டவட்டமாக சொல்கிறாரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒற்றை குடியுரிமை தானே, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ எப்போ நீங்கள் ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ, அப்போ அந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப்ன்றது இந்தியன் சிட்டிசன்ஷிப்னு சொன்னால் அதை யார் கொடுக்க முடியும்னா இந்திய அரசு தான் கொடுக்க முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பாஸ்போர்ட் யார் கொடுக்க முடியும்? பாஸ்போர்ட் ஒன்றிய அரசு தான் கொடுக்க முடியும் உங்களுக்கு. அப்போ பாஸ்போர்ட் ஒன்றிய கொடுக்க முடியும்னு சொல்கிறோமோ அதே போல் தான் குடியுரிமையும் ஒன்றிய அரசு தான் கொடுக்க முடியும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்திய ஒன்றியம் என்பது பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கியது தானே. அப்போ மாநில அரசினுடைய கருத்தை நான் கேட்காமல்
நான் சொல்லுவதை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதிகாரத்தை, ஒன்றிய அரசுக்கு அதிகாரத்தை, இறையாண்மையை மக்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இறையாண்மை நம்பிக்கையின் பேரில் கொடுக்கப்படுது. என் மாநிலத்திற்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்ற நம்பிக்கையின் பேரில் தான் இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் இந்திய அரசுக்கு இறையாண்மையை கொடுக்குறாங்க. இறையாண்மை அரசுக்கு எங்கே இருந்து வருகிறது? நாம சாதாரண மக்களை பார்த்து வாக்காளர்களேன்னு சொல்றோம். மக்கள் என்ன வாக்காளர்களா? மக்கள் இறையாண்மை கொண்ட இந்தியர்கள். இறையாண்மை கொண்ட இந்தியர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய இறையாண்மையை தன் வாக்குச்சீட்டின் வாயிலாக தான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக அரசுக்கு கொடுக்கிறாங்க. அப்ப அரசுக்கு இறையாண்மை எங்கிருந்து கிடைக்குதுன்னா மக்களிடமிருந்து கிடைக்குது. எனவே மக்கள் எதிர்பார்ப்பதை செய்வதற்கு தான் ஒன்றிய அரசை தவிர, ஒன்றிய அமைச்சரவை பொறுப்பில் இருக்கிறவரு அவர் ஒரு சித்தாந்தத்தை நினைத்து கொண்டு அந்த சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவேன், அதை நீ கேட்க முடியாது, நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சொன்னா அதற்கு பேரு சர்வதிகாரம். இங்கே அமித்ஷா அவர்கள் ஆட்சி செய்யல, இங்கே சட்டத்தின் ஆட்சி நடக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் தான் சொல்கிறது. எனவே ஒரு மாநில அரசு நான் என்பிஆர் நடத்த மாட்டேன், நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அந்த சென்சஸ் ஆக்ட் கீழே வரல, அது குடியுரிமை சட்டத்தின் கீழே வருது, அது என்ஆர்சியினுடைய முதல் படி. எம் மாநிலத்தில் எதுக்கு என்ஆர்சி தேவை? எம் மாநிலத்தில் எந்த பிரச்சனையும் இல்லையே, பிரச்சனை இல்லாத இடத்துல ஏன் என்ஆர்சி எம் மாநிலத்தில் நடத்தணும்னு சொல்ற அப்படின்னு கேட்கிற உரிமை ஒவ்வொரு மாநில அரசுக்கும் இருக்கிறது. குடியுரிமையை கொடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது அப்படின்ற சட்டப்படியாக யாரும் அதை மறுக்கல. ஆனால் அதை தவறாக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அது தவறு என்று சொல்ற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது. எனவே மாநில சட்டப்பேரவைகள் அது குறித்து விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றலாம். இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநில சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை மாநிலங்கள் நிராகரிக்கிறது, எனவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்வதற்கு, ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வைப்பதற்கு மாநில அரசுகள் நினைத்தால் எல்லா மாநில அரசும் கூடியும் செய்ய முடியும், அந்தந்த மாநில சட்டப்பேரவையிலும் செய்ய முடியும். எல்லாவற்றையும் கடந்து இது தேர்தல் காலம், நாடாளுமன்ற தேர்தல் காலம். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் மக்களிடம் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை பற்றி பேசி வாக்கு கேட்காமல், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை பின்னுக்கு தள்ளிவிட்டு மத அடிப்படையில் மக்களை கூறுபோர்க்க பார்க்கிறார்கள் என்கின்ற விவாதத்தை மக்கள் முன் நாம் வைக்க வேண்டும். எனவே மரத்தின் அடிப்படையில் மக்களை கூறுபோடுவர்களை நிராகரித்து விட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்கு தீர்வு சொல்லக்கூடிய, மக்களுக்கு கல்வியை கொடுக்கிற, மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்கிற, இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிற, பொதுத்துறையை காக்கின்ற, மேலும் பல பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்குற ஒரு அரசை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் என்று வாக்காளரிடம் விவாதிப்பதற்கு இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே சர்வாதிகாரியாக திரு அமித்ஷாவோ திரு நரேந்திர மோடியோ தங்கள் நினைத்து கொண்டால் சர்வாதிகாரத்திற்கு இந்தியாவில் இடம் கிடையாது. இங்கே சட்டத்தின் ஆட்சி, சட்டத்தின்படி மக்கள் யாரை விரும்பி தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி செய்வார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கிற மக்கள் இந்திய விழுமியங்கள் என்று சொல்லப்படுற சகோதரத்துவத்தின் அடிப்படையில், சமத்துவத்தின் அடிப்படையில், சுதந்திரத்தின் அடிப்படையில் எல்லோருக்கும் சமமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசை தேர்ந்தெடுப்பார்கள் என்கின்ற வகையில்தான் நாம் இந்த பிற்போக்குவாதிகளை, இந்த மதத்தின் அடிப்படையில் மக்களை கூறுபோட நினைப்பவர்களை எதிர்கொள்ள வேண்டும். சட்டப்படி இதை அமல்படுத்திட்டாங்க, இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? அரசின் ஒரு கொள்கையை எதிர்த்து மக்கள் நடத்துகிற போராட்டம் இருக்குல்ல, அது இந்தியாவிற்கு எதிரான போராட்டம் அல்ல. இந்தியாவை காப்பதற்காக இந்திய மக்கள் நடத்துகிற போராட்டம். இந்தியா இன்னும் பாசிசத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளலைங்க, பாசிசம்லாம் இந்தியாவுக்கு வரல. எனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அதை நான் எதிர்த்து கேட்க முடியாது. ஒரு தலைவரை எதிர்த்து கேட்டாலே நாட்டுக்கு எதிராக பேசியதாக ஹிட்லர் சொன்னாரு, அது பாசிசத்தில் அது செல்லுபடியாகும். ஜெர்மனியில் அப்படி ஒரு சூழல் ஒரு காலத்தில் இருந்தது, இத்தாலியில் அப்படி ஒரு சூழல் அந்த காலத்தில் இருந்து. இந்தியாவில் அப்படிப்பட்ட சூழல்லாம் இன்னும் வரவே இல்லை. விவசாயிகள் நடத்தின போராட்டம் எதற்காக? பஞ்சாப் மக்களுக்காகவா? விவசாயிகள் நடத்தின ஓராண்டுக்கு மேல நடத்தின கடுமையான போராட்டம் காவேரி டெல்டா மக்களை காப்பாற்றுவதற்காக. கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய விளைச்சலை வாங்குவது என்ற பெயரில் உள்ளே அந்நிய நாட்டினுடைய கம்பெனிகள் நுழைந்தால், அந்த இடைத்தரகர்கள் நுழைந்தால் கடைசியில் என்ன பயிரிடணும்னு தீர்மானிக்க தொடங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, என் நிலத்தையே அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அப்ப இந்த நிலமே என் கையை விட்டு போய்விடும். எனவே என் நிலம் என் கையை விட்டு போவதற்கு, இந்த நாட்டினுடைய நிலம் அந்நிய
போவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற மிகப்பெரிய இந்தியாவை காப்பாற்றுகின்ற இந்திய மண்ணை காப்பாற்றுகின்ற மகத்தான போராட்டத்தை தான் விவசாயிகள் நடத்தினார்கள். அந்த விவசாய சட்டத்தை அரசு திரும்ப பெற செய்வதற்கான அந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. எனவே ஒரு நாட்டில் ஒரு மக்களாட்சியில மக்கள் விரும்புவதைத்தான் ஒரு அரசு செய்ய முடியும். அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் அது சட்டத்தின்படி தான் செய்ய முடியும். யார் ஒருவர் குடியரசுத் தலைவராக உட்கார்ந்திருக்கா நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. யார் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருக்கிறாரோ அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சிட முடியாது. அவர் எதை செய்தாலும் ஒரு சட்டத்தின்படி, இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தான் செய்ய முடியும். எனவே இங்கே இருப்பது என்ன? சட்டத்தின் ஆட்சி. இந்த சட்டத்தின் ஆட்சி எதை சொல்கிறது? சமத்துவத்தை முன்வைக்கிறது. இந்த சட்டத்தின் ஆட்சி, இந்த சட்டம் என்ன சொல்கிறது? மக்களை மத அடிப்படையில் நீங்கள் பிரித்து பார்க்காதீர்கள், பாகுபடுத்தாதீர்கள் என்று சொல்கிறது. இந்த சட்டம் என்ன செய்கிறது? இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விழுமியத்திற்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டமும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான விதிகளும் அமைந்திருக்கிறது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசமைப்பு சட்டம் பகத்சிங்கினுடைய உயிரின் அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்பட்டது. அவருடைய உயிர் அங்க இருக்கு. 23 வயதுல பிரிட்டிஷ்காரரால் தூக்கிலிடப்பட்ட பகத்சிங்கினுடைய தியாகம் அங்கு இருக்கு. என்னுடைய வஉசி சிந்திய ரத்தம் அதில் இருக்கு. எண்ணற்ற மக்கள் சிந்திய ரத்தம் அதில் இருக்கு. மூதாதையர்களுடைய ரத்தம் அதில் இருக்கு. என்னுடைய மூதாதையர்கள் கட்டி காப்பாற்றிய ஒரு இந்தியா, இந்த இந்தியாவிற்கான ஒரு அரசமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டமும் அந்த விதிகளும் இருக்கிறது என்றால் மக்கள் வீதியில் இறங்கி போராடி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை உயர்த்தி பிடித்து இந்த சட்டத்தை நிராகரிக்க செய்வார்கள். அத்தகைய வலுவான போராட்டம் இந்த சட்டத்தை அரசு திரும்ப பெற வேண்டிய சூழலை உருவாக்கும். அத்தகைய ஒரு போராட்டத்தின் ஒரு தொடக்க புள்ளியாகவே இந்த தேர்தல் நேரத்தில் வாக்களிக்கின்ற போது இவை அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த வாக்கு 2024 தேர்தலிலே நான் இடும் வாக்கு பகத்சிங் விரும்பிய இந்தியாவுக்கான வாக்கு என்ற உணர்வோடு நாம் இட வேண்டிய அவசியம் இருக்கு. வஉசி சிந்திய ரத்தத்திற்கு நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வாக்களிக்க வேண்டிய வாக்கு. இது வெறும் வாக்கல்ல, என் இறையாண்மை, என்னிடம் இருக்கும் இறையாண்மை, இந்தியர்களுக்கு இருக்கிற இறையாண்மை, அந்த இறையாண்மையை நான் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி மூலமாக என் அரசுக்கு கொடுக்கிறேன் என்ற அந்த புரிதலோடு நாம் வாக்களிக்க வேண்டும். அவ்வாறான வாக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நிராகரிக்கின்ற வாக்காக இருக்கலாம். அத்தகைய போராட்டத்தை தான் நாம் முன்னெடுக்க வேண்டும். இவ்வளோ நேரம் உங்களோட கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.